ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாடா ஹேரியர் ஈவி கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ரீசெண்டா டாடா மோட்டார்ஸ் அவங்களோட ஹேரியர் ஈவி கார் மாடலை இந்தியால லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 21.49 lakh எக்ஸ்ஷோர் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சார்ஜர் இல்லாம தான் இந்த பிரைசிங் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க டீலர்ஷிப்க்கு போயிட்டு டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹேரியர் ஈவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு இதுல ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. கைஸ், டாடா மோட்டார்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஹேரியர் ஈவியை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2025ல நடந்த பாரத் மொபைலிட்டி ஆட்டோ எக்ஸ்போல தான் அவங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹேரியர் ஈவியை பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் எதுல அவங்க பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எலக்ட்ரிக் ஈவி செக்மெண்ட்ல, அதாவது டாடா மோட்டார்ஸோட பிளாக்ஷிப் எலக்ட்ரிக் ஈவி செக்மெண்ட்ல டாடா மோட்டார்ஸ் இந்த ஹேரியர் ஈவியை பொசிஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாடா மோட்டார்ஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிராண்டோட ஈவி கார்ஸோட செக்மெண்ட்டை நாங்க எக்ஸ்பேண்ட் பண்றோம். அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த ஹேரியர் ஈவி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த ஹேரியர் ஈவியோட புக்கிங்ஸ் பாத்தீங்கன்னா ஜூலை 2 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த காரோட லான்ச் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மந்த் 3 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹேரியர் ஈவி பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஒரு பிளாக்ஷிப் எலக்ட்ரிக் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேரியர் ஈவியை பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் அவங்களோட லேட்டஸ்ட் ஆக்டி.ஈவி பிளஸ் ஆர்கிடெக்சர்ல தான் பில்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாடா மோட்டார்ஸ் இந்த ஹேரியர் ஈவி மூலியமா டாட்டாவோட லைனப்ல அவங்களோட ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனை மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஹேரியர் ஈவியோட மற்ற விஷயங்களை பார்த்தலாம். இந்த ஹேரியர் ஈவி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா பியூர் வேரியன்ட், கிரியேட்டிவ் வேரியன்ட், அக்கம்ப்ளிஷ்டு வேரியன்ட், ஃபியர்லெஸ் வேரியன்ட், அப்புறம் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா எம்பவர்ட் வேரியன்ட். அது மட்டும் இல்லாம கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர்ஸ்ல இந்த ஹேரியர் ஈவி அவைலபிளா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நானிடால் நாக்டர்னல் கலர், எம்பவர்ட் ஆக்சைட் கலர், பியூர் கிரே கலர், அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா பிரிஸ்டின் ஒயிட் கலர். இந்த 4 கலர்ஸ்ல உங்களுக்கு இந்த ஹேரியர் ஈவி அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹேரியர் ஈவில உங்களுக்கு ஸ்பெஷல் பிளாக் அவுட் ஸ்டீல் எடிஷனும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஹேரியர் ஈவியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்தலாம். இதுல பாத்தீங்க, அதாவது இந்த ஹேரியர் ஈவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 டெரைன் மோட்ஸ் டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 14.5 இன்ச்ல உங்களுக்கு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சம்மன் மோட் உங்களுக்கு கிடைக்குது. ஆட்டோ பார்க் அசிஸ்ட் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் ஐஆர்விஎம் கூட உங்களுக்கு டேஷ் கேம் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் மோடு உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம டுவெல் மோட்டார் ஆல் வீல் டிரைவ் செட்டப்பும் இந்த ஹேரியர் ஈவில டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாடாவோட ஐஸ் வெர்ஷனான சஃபாரி ஹேரியரை விட இந்த ஹேரியர் ஈவில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பார்க்கிங் சென்சார்ஸ் டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது 3 மடங்கு அதிகமான பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த ஹேரியர் ஈவில டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆல் வீல் டிரைவ் கூட உங்களுக்கு டெரைன் மோட்ஸும் கொடுத்திருக்காங்க. டிஃபால்ட்டாவே இந்த ஹேரியர் ஈவில உங்களுக்கு ரியல் வீல் டிரைவ் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மல்டிபிள் கீ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் கேமரா கூட உங்களுக்கு வார்னிங் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. 120 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் ஒரு வேற லெவல்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பேட்டரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி டாடா மோட்டார்ஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹேரியர் ஈவியை பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் அவங்களோட லேட்டஸ்ட் ஆக்டி.ஈவி பிளஸ் ஆர்கிடெக்சர்ல தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 2 பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் பேட்டரி பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 கிலோவாட் பேட்டரி பேக். இதோட பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 238 HP பவர் கொடுக்குது. இதுல உங்களுக்கு ரியல் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்த பேட்டரி பேக் பாத்தீங்கன்னா 75 கிலோவாட் பேட்டரி பேக். இதுல உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் வருது. இதுல உங்களுக்கு ஃப்ரண்ட் மோட்டார்ல இருந்து கிட்டத்தட்ட 158 HP பவர் கிடைக்குது. ரியர் மோட்டார்ல இருந்து 238 HP பவர் கிடைக்குது. கிலோமீட்டர் ரேஞ்ச் எவ்வளவுப்பா சொல்லு அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட 627 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டு மைலேஜ் உங்களுக்கு மாறும். அது நான் போக போக வீடியோல நான் சொல்றேன். வீடியோ கண்டினியூவா பாருங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹேரியர் ஈவில உங்களுக்கு கிட்டத்தட்ட 504 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் 0 to 100 km/h 6.3 செகண்ட்ஸ்ல, அதாவது பூஸ்ட் மோட்ல 6.3 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஹேரியர் ஈவியை 120 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா 20 to 80% பாத்தீங்கன்னா 25 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல உங்களுக்கு 6 மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. நார்மல் மோட், சாண்ட் மோட், ஸ்னோ மோட், மட் மோட்,
ராக் கிரால் மோட், அப்புறம் கஸ்டம் மோட். கிட்டத்தட்ட இந்த 6 மோட்ஸ் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம V2L அப்புறம் V2V கேப்பபிலிட்டிஸ் வந்து இதுல உங்களுக்கு கிடைக்குது. அது என்னப்பா V2L அப்படின்னா வெஹிக்கிள் டு லோட், V2Vனா வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கேப்பபிலிட்டிஸ். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாரியர் ஈவியோட அப்ரோச் ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா 25.3ன்னு சொல்லியிருக்காங்க. பிரேக் ஓவர் ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா 16.6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிகிரிஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம டிபார்ச்சர் ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா 26.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு அல்ட்ரா கிளைட் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க, ராக் கிரால் மோட் கொடுத்திருக்காங்க, 360 டிகிரி கேமரா கூட உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் மோடும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லெவல் 2 அடாஸ் ஃபீச்சர் உங்களுக்கு இதுல கிடைக்குது. எலக்ட்ரிக் வென்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்ஸ் கூட உங்களுக்கு மெமரி ஃபங்க்ஷனும் இந்த ஹாரியர் ஈவில டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 502 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 999 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த பூட் ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2.5 pm ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இதுல உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஹாரியர் ஈவில உங்களுக்கு 14.5 இன்ச்ல ஹாமன் கார்டன் QLED இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டால்பி அட்மாஸ் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. செல்ஃப் பார்க்கிங் ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்குது. 4 டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட், அப்புறம் பூஸ்ட், அப்புறம் 4 ரிஜின் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த காரோட அதாவது இந்த ஹாரியர் ஈவியோட வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 600 மில்லிமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 19 இன்ச்ல அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. 540 டிகிரி சரவுண்ட் கேமரா வியூ கூட உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் பானட் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 ஸ்பீக்கர் JBL ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஹாரியர் ஈவி பாத்தீங்கன்னா ஐஸ் வெர்ஷனான ஹாரியரை விட கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லலாம். கைஸ் இந்த ஹாரியர் ஈவியோட டிசைனை பொறுத்த வரைக்கும் ஹாரியரோட ஐஸ் வெர்ஷனுக்கும் இதுக்கும் லாட்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹாரியர் ஈவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்குது, ஈவி பேட்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க, க்ளோஸ்டு ஃப்ரண்ட் கிரில் வந்து உங்களுக்கு கிடைக்குது, ரீப்ரொஃபைல்டு பம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லாம 7 கிலோவாட் ஏசி சார்ஜிங்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய டிரைவ் மோட்ஸ் கூட உங்களுக்கு ட்ரிஃப்ட் அண்ட் பூஸ்ட் மோடும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 20+ லெவல் 2 அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஹாரியர் ஈவில உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 627 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும்னு. பட் ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 480 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 120 கிலோவாட் டிசி சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க, அதாவது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல மல்டி டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட், ஸ்போர்ட், சிட்டி, அப்புறம் ஈகோ மோட் கிடைக்குது. ரியல் வீல் டிரைவ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ, சிட்டி, அப்புறம் ஸ்போர்ட் மோட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல் வீல் டிரைவ்லயே உங்களுக்கு ஆஃப் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 டெரெயின் மோட்ஸ் கூட உங்களுக்கு 1 யூசர் கான்ஃபிகரபிள் மோடும் கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல்டு 2 ஜோன் HVAC ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்ட் பேனராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு கிடைக்குது. ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஹாரியர் ஈவில அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டிஜிட்டல் கீழே பாத்தீங்கன்னா 7 யூசர்ஸ் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் கார்டும் ஆக்சஸ் பண்றதுக்காக டாடா மோட்டார்ஸ் இந்த ஹாரியர் ஈவிக்கு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ரிமோட் கீ பாத்தீங்கன்னா டோரை ஓபன் பண்றதுக்கு, க்ளோஸ் பண்றதுக்கு, அப்புறம் சம்மன் அந்த இதுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்து கொடுக்குறாங்க. OT அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டிரைவ் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஹாரியர் ஈவில டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எதுக்குப்பா இந்த டிரைவ் பே அப்படின்னா, டிரைவ் பே பாத்தீங்கன்னா நீங்க ஃபாஸ்டாகா இருக்கட்டும், காரை சார்ஜ் பண்றப்ப நீங்க பேமெண்ட் பண்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலட்ல லோட் பண்ணி தான் பே பண்ணுவாங்க. பட் இந்த டிரைவ் பே மூலியமா நீங்க யூபிஐலயே டைரக்டா பே பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. வேலட்ல நீங்க லோட் பண்ண தேவை இல்லை. அது மட்டும் இல்லாம ஆல் வீல் டிரைவ் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கோட ஃப்ரண்ட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 35 லிட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரியல் வீல் டிரைவ் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கோட ஃப்ரண்ட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 67 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் இந்த ஹாரியர் ஈவிக்கு பாரத் என்கேப்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காருக்கான பேட்டரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்க இந்த ஹாரியர் ஈவியை புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
உங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்க டாடா மோட்டார்ஸ் டீலர்ஷிப்ல விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு காரோட டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி முடிஞ்ச ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரம் பவன்.